மக்களே, பிக் பாஸ்ல ஒரு பக்கம் சாண்ட்ராவை பத்தி வெளியிருந்து கண்டஸ்டன்ஸான பிரஜன் நிறைய விஷயங்களை பத்தி ரீசெண்டா இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன ஏதுன்றதை கொஞ்சம் பார்த்துடலாமா? சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணணும். ஸோ அப்போதான் இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்கள் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். மொதல் விஷயம் என்னன்னா, இதில் சார் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணீங்கன்னா கூட கரெக்டாக பார்த்து பண்ணுங்க சார். என்ன சொல்கிறாருன்னா, சாண்ட்ரா இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வர்றதுக்கான விருப்பமே கிடையாது. அவங்களுக்கு இந்த பிக் பாஸ் போகணுன்ற ஆசை கிடையாது. எனக்காக மட்டுமே அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க. நான் இதுவாகணுன்றதுக்காக மட்டுமே வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த யார் பதிவு பண்ணுறா? பிரஜன் பதிவு பண்ணுறார். ஓகே, இது பிரஜன் தரப்போட நியாயம். ஓகே, இன்னொரு பக்கம் சாண்ட்ரா, அதே சாண்ட்ரா வீட்டுக்குள்ளே என்ன பதிவு பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போமே. அவங்க என்ன சொன்னாங்க? பிரஜனுக்காக தான் வந்தேன், பிரஜன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், அவருக்கு கரியர் வரணும் அப்படின்றதெல்லாம் உண்மைதான். ஆனா ரெண்டாவது போர்ஷன்ல என்ன சொன்னாங்க? பிக் பாஸ் வர்றதுக்கே சாண்ட்ராக்கு பிடிக்காது, அப்படியாப்பட்ட எண்ணமே சாண்ட்ரா கிடையாது அப்படின்றத சொன்னார்ல. எனக்கு பல நாளா நான் பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிருந்தேன். எந்த லாங்குவேஜ் பிக் பாஸுக்காவது நான் போயிடணும், அது தமிழா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும், எதுக்காவது நான் போயிடணும்னு விருப்பப்பட்டுட்டு இருந்தேன், ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்றது சாண்ட்ரா பதிவு பண்ணுது. இப்போ பிரஜன் சொன்னது உண்மையா, சாண்ட்ரா சொன்னது உண்மையா? சொல்லுங்க மக்களே. பிரஜன் சொன்னது உண்மையா, சாண்ட்ரா சொன்னது உண்மையா? ஸோ இதுல பிரஜன் சொன்னது பாதி உண்மை, இல்ல இவர் சொன்னது ஒன்றும் ஃபுல் உண்மையா இருக்கணும். சாண்ட்ரா அங்க போய் பேசியிருக்கணும், அந்த ரெண்டாவது பிக் பாஸ் வர்றதுன்றது என் கனவு, இத்தனை நாள் வெயிட் பண்றேன், அதெல்லாம் வெயிட் பண்றதுக்குன்னு பொய்யா இருக்கணும். ஒன்று பிரஜன் போய் சொல்லியிருக்கணும், இல்லை சாண்ட்ரா போய் சொல்லியிருக்கணும். யார் போய் சொன்னா அப்படின்ற கேள்வி இதை பார்த்த உடனே எனக்கு வந்துச்சு. ஏன்னா 24/7 நம்ம பார்க்குறோம்ல, நம்மளே ஏமாத ட்ரை பண்ணா நம்பிடுவோமா? இது ஒண்ணுமே பார்க்காத 1 hour ஆடியன்ஸ் போய் பார்த்தானா ஒருவேளை உண்மையோ அப்படின்ற மாதிரி நம்பிடுவாங்க. இங்கெல்லாம் வேலை ஆகாது. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, பிரஜன் வீட்டுக்குள்ள இருந்திருக்கலாம், சாண்ட்ரா வெளியே போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்க்கு ஓகே அப்படின்றதையும் ஓகே தான். அதை தாண்டி வீட்டுக்குள்ள எப்படிங்க மற்றவங்க எல்லாரும் இப்படியே சைலண்டா இருக்க முடியுமா? என்னங்க பண்ண முடியும்? இல்ல, அவங்க நான் வெளியே வந்த டிப்ரெஷன்ல இருக்காங்க, அந்த ஒரு விஷயத்துக்கான காரணத்துல தான் அவங்க இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றதையும் அவர் ஒத்துக்கிறார். ஸோ அதை நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு இதை அட்ரஸ் பண்ண போகிறேன். எப்படி வீட்டுக்குள்ளே போயிட்டு இதை அட்ரஸ் பண்ண போகிறான்? சாண்ட்ரா, எப்படியா இருந்தாலும் நான் போயிட்டாலும் உன் கேமை நீ விளையாடணும் சாண்ட்ரா, அதுக்கேற்ற மாதிரி நீ இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நான் வீட்டுக்குள்ளே போய் சொல்ல போகிறேன், இதெல்லாம் பண்ண போகிறேன்றதையும் ஒத்துக்கிறாரு. அது அவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்றதையும் அதை அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் தப்புன்னு முழு மனசை சொல்ல வரல, பட் இப்படி ட்ரை பண்ணுறாரு. ஓகே அப்படின்றத விட்டுறலாமே. அடுத்து என்ன சொல்கிறாரு? அந்த குழந்தைகளை வச்சு பாட்டு பாடினது கனின்னும் போது மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிட்டாங்களாம். யாரு? சாண்ட்ரா மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது அது நியாயமாக தான் படுது. ஆனால் அந்த நியாயம் விஜய் சேதுபதி கூட வாங்கி தரல. எப்படி? விஜய் சேதுபதி கூட வாங்கி தரல அந்த நியாயத்தை. நமக்கு கனியோட நியாயம் ஒன்றுமே இல்லாமல் போச்சுங்க. எதுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணுமோ அதுக்கு நியாயம் வாங்கி கொடுக்காம எல்லார் மேலேயும் ஒரு ஃபேக் அலிகேஷன் வைக்கிற ஒரு நபர் தான் சாண்ட்ரா. அவருக்கு விஜய் சேதுபதி ஒரு பக்கம் வீக்கெண்ட்ல சப்போர்ட் பண்ணிட்டு போறாரு. இப்ப வெளியே இருக்கிற கண்டஸ்டன்ஸான பிரஜன் அவங்க அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இவர் வேற வெளியே ஒயிட் வாஷ் அடிச்சிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்தில் என்னன்னா, ஆளுக்கு நேம கிளியரன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கடா, ஆனா அவங்க மற்றவங்க மேல வச்ச குற்றச்சாட்டுக்கு யாருப்பா பதில் சொல்லுவா? அதுக்கான பதில் யாருக்கு கொடுப்பா அப்படின்றத எனக்கு தெரியல. தட் வாஸ் வெரி 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 ஒஸ்ட். அதை உட்காந்து இது தப்பு, மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டாங்க. அதுவும் கனி இந்த கேவலமான கேரக்டர், கேவலமான ஜென்மங்கள் அப்படின்றத சொல்லக்கூடாதுன்ட்டு கேவலமான கேரக்டர்ன்னு சொன்னாங்க. கேவலமான கேரக்டர்ன்னு சொன்னாங்க. ஓகே, கேவலமான பிஹேவியர்ன்னு சொன்னாங்க. அதுதான். அதை நீங்க உங்க ஒய்ஃப் எவ்வளோ சொல்றாங்க அதெல்லாம் கேட்கறது கிடையாது. இவங்க சொன்னது மட்டும் தப்பா? ஏங்க, அவங்க சொன்னது தப்புங்க, இவங்க சொன்னது தப்புன்னு சொல்லுங்க. அது என்ன, கனி சொன்னது மட்டும் தப்பு, இவங்க சொன்னது தப்பு கிடையாது? ஈக்குவாலிட்டியா பாருங்க. அது இவங்க சொன்னாலும் தப்பு, அவங்க பண்ணாலும் தப்பு. இவங்க மட்டும் மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிட்டாங்கன்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டூடோட வெளிப்பாடு தான் அது. வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஸோ அந்த இடத்துல ஈக்குவலா பாருங்க. நியாயம் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க வேண்டும்ன்றதான் என்னோட கருத்து. ஓகே, அடுத்து என்ன சொல்றாரு? விஜய் சேதுபதி பேச விட மாட்டேங்கிறார் அப்படின்றது அவருமே சொல்றாரு. பட் ஓஸ்டா அவர் என்ன பண்ண முடியும் அப்படின்றதையும் அங்க பதிவு பண்ணிடுறாரு. ஓகே, அடுத்த டாபிக்ல என்ன போகுதுன்னா, கடந்து வந்த பாதை. எப்படி கடந்து வந்த பாதை அவங்க சொல்றாங்க. சொல்லும் போது இந்த எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதுல குட்டா இருந்தது யாருன்னா அமித் மற்றும் திவ்யா மட்டும் தான் குட்டா இருந்தாங்க. மற்றவங்க எல்லாரும் போய் சிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாத்ரூம்ல போயிட்டு அரோரா ஆதரை சிரிச்சதெல்லாம் ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. அவங்க சிரிச்சது கடந்து வந்த பாதையோட ஸ்டோரி இல்லை. ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்டை மாத்தாதீங்க, அதுதான் எனக்கு தப்பா இருக்கு.
ஸோ அவங்க சிரிச்சதே விக்ரம் தூங்குறத பார்த்து, சாண்ட்ரா அழுவதை பார்த்து அவங்க அப்பா இது ஆயிட்டாங்கன்ற போது அதை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு இவர் சொல்றாரு. அதுவே தப்பு. அவங்க சாண்ட்ரா அழுகையை பார்த்து சிரிக்கவில்லை ஐயா. அவங்க சிரித்த காரணம் வந்து இவங்கள பார்த்து, விக்ரம் பண்றதை பார்த்து. அதனால சாண்ட்ரா ஸ்டோரி சொல்லும் போது அவங்க அழுகையை பார்த்து சிரிக்காங்கன்ற மாதிரி கன்வே ஆயிருக்குது. பட் தட் இஸ் நாட் எ ட்ரூத். பார்க்கும்போது அப்படி தெரியுமே தவிர்த்து அது உண்மை கிடையாது அப்படின்றத நான் கிளாரிஃபை பண்றேன். ஏன்னா அது ஒரு தப்பான போர்ட்ரையில கொடுத்துரும். அவங்க சிரிச்சது தப்பு தான், நான் நியாயப்படுத்த விரும்பல. ஆனா அந்த சிரிச்சதுக்கான காரணம் அவர் வந்து என்ன சொல்றாரு, அவங்க அப்பா இறந்தாங்கன்ற மாதிரி சொல்லும் போது சிரிக்கிறாங்களே, அதுக்காக சிரிக்கிறாங்களே, அது எவ்வளவு இதுன்ற மாதிரி அவங்க தப்பான போர்ட்ரை கொடுக்குறாரு. அந்த போர்ட்ரையில் தப்பு இல்ல, கரெக்டா நடந்த விஷயத்த நடந்ததா சொல்லுங்க, எதுக்கு தப்பான போர்ட்ரையில் கொடுக்குறீங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, உள்ள கனியெல்லாம் உள்ள போயிட்டு அங்க இருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்பா அதை டிஸ்கஸ் பண்ணாங்க தான், ஆனா அதை வந்து என்ன சொன்னாங்க, இவங்கள பார்த்து தான் சிரிச்சோம், விக்ரம பார்த்து சிரிச்சோன்றது தான் கிளாரிஃபை கொடுத்தாங்களே. அங்க குரூப்பா உள்ள உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. தட் இஸ் சோ சீப் அப்படின்றாரு. குரூப்பா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணது என்ன, விக்ரம பத்தி பண்ணது. அதுல உங்களோட ஒய்ஃப் ஸ்டோரியை பார்த்து சிரிக்கணும்னு யாருமே இன்டென்ஷனலா பண்ணல, அது அவங்களுக்கும் தெரியும். அதுவுமே இவ்வளவு இதுவா பண்றாங்கன்ற மாதிரி போட்டுறாரு. அடுத்து பார்வதி கமருதீன் வீட்டுக்குள்ள பண்றதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு. பசங்கள்லாம் சேனலை பார்க்கவே முடியல, என் குழந்தைங்கலாம் நான் சேனல் பார்க்கவே வைக்க முடியல அப்படின்றதையும் போட்டு அங்க உடைக்கிறாரு. இதெல்லாம் தான் நடக்குது. இல்லை சாண்ட்ரா கிட்ட போய் நான் டைரக்டா பேச போறேன். இந்த ஒரு இஷ்யூ இருக்குல்ல, சிரிச்ச இஷ்யூமே அட்ரஸ் பண்ண போறாராம். சாண்ட்ரா நீ கேமை விளையாடி இதுல இருந்து வெளியே வந்து தான் ஆகணும் அப்படின்றதையும் அட்ரஸ் பண்ண போறாராம். அடுத்து டிராமா குயின்ன்றாங்களே, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற கேள்வியுமே கேட்கிறாரு. இங்க டிராமா எதுவுமே பண்ணல சாண்ட்ரா அப்படின்றதையுமே சொல்றாரு மக்களே அவரு. அதுல அவர் சொல்றாரு, இதே சாண்ட்ரா வெளியே போயிட்டு நான் வீட்டுக்குள்ள இருந்து அழுதுட்டே இருந்தா அது மக்கள் எப்படி பார்ப்பாங்க, அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, அதன் மூலியமா ஏதாவது சிம்பத்தி கிடைக்குமா, எதுவுமே கிடைக்காதுல்ல. சாண்ட்ரா அது வந்து அவங்களுடைய எமோஷன்ஸ், அதன் மூலியமா சிம்பத்தி இதெல்லாம் அவரே ஒரு டிஆர்பி இதெல்லாம் கிடைக்குது அவங்க அழுவுறதால. இதுல யாரு சொன்னாங்கன்னு தெரியல, அவர் ஆழ் மனதில் சாண்ட்ரா அழுவது மூலமாக டிஆர்பி கிடைக்கிறது, இது கிடைக்குதுன்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி எதுவும் தெரியல. ஒவ்வொருத்தனும் ப்ரோமோ கீழே போய் கழுவி உளுத்திட்டு இருக்கான். அதுதான் யதார்த்தமான உண்மை. இதுல டிஆர்பி கிடைக்குதான், இது கிடைக்குதான், யார் சாமி நீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. இதுல அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் என்ன, நீங்க அழுதுங்கன்னா அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, இங்க ரியாக்ஷனுக்கும் ஓவர் ரியாக்ஷனுக்கும் ஒரு இது இருக்கு. அது நார்மலா ரியாக்ட் பண்ணியிருந்தா பரவாயில்ல சாண்ட்ரா, எல்லா நாளும் இதே பண்ணிட்டு இருந்தா அது ஓவரா தான் தெரியும், மக்களும் வெறுத்து போயிடுவாங்க சார். ஸோ அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது கன்வெர்ட் ஆகும். இது ஓவர் த போர்டு, ஓவர் த லிமிட்டா இருந்தா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சிருவாங்க தானே அந்த அளவுக்கு. ஏன்னா நேற்று வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்ச உடனே இன்ஸ்டால ஒரு போஸ்ட், ஸோ சாண்ட்ராக்கு எதுக்கு இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி போட்டு, பி ஸ்ட்ராங் சாண்ட்ரா, வி ஆர் வித் யூ அப்படின்ற மாதிரிலாம் போஸ்ட் போட்டிருந்தாரு. அப்பயே நினைச்சேன், என்னடா போஸ்ட் வருதே, ஏதாவது வீடியோ வரணுமே நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு சேனல்ல வீடியோ போட்டு பல கிளாரிபிகேஷன் கொடுத்து சாண்ட்ரா இப்படி அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ட்ரை பண்றாரு. பட் அதை அவங்க மாத்தினாதான் ட்ரை ஆகும், மாத்தாம இப்படியே இருந்தாங்கன்னா ஒன்றும் சரிப்பட்டு வராது அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.